Hello, good day to all. Welcome back to our channel, The Home Director. Gratitude. நம்ம எந்த அளவுக்கு நம்ம லைஃப்பில் நன்றி உணர்வோடு தொடர்ந்து பயணிக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த முன்னேற்றத்தை நோக்கி அடி எடுத்து வைக்க முடியும். உருப்படியாக ஒரு 10 vlog கூட நான் அப்லோட் பண்ணியிருந்திருக்க மாட்டேன். ஆனால் இவ்வளோ பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு முதல்ல என்னோட நன்றிகள் பல. இனி வீடியோஸ் வரும், ரெகுலராக வரும். உங்களுக்கான டிப்ஸ் ஆடியோவில் வரும். என்னோட டெய்லி ரொட்டீன் விஷுவலாக வரும். இனி நம்ம வீடியோவில் 2 செக்மெண்ட் இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். வீடியோஸ் பண்ணால் ஏதாவது உருப்படியான வீடியோஸ் பண்ணணும், அதில் ஏதாவது டிப்ஸ் உங்களுக்கு இருக்கணும், ஏதாவது ஐடியாஸ் ஷேர் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கணும். எனக்கு ரெகுலராக வீடியோஸ் எடுத்து அதை எடிட் பண்ணி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. நான் பர்சனல் ஒர்க்காக ஸ்டக் ஆகிட்டேன். அதனால தான் வீடியோஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். வீடியோஸ் குவாலிட்டி இருக்காது அப்படின்னு எனக்கே தெரியும். ஸோ இனிமேல் நான் ரெகுலராக வீடியோஸ் பண்ணுறேன். நிறைய டிப்ஸு, நிறைய கண்டென்ட்ஸ் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இனிமேல் நம்ம வீடியோஸில் ஒரு செக்மெண்ட் ஆன் டயட் அப்படின்னு நம்ம பண்ண போகிறோம். இது நமக்கே தெரியும்ல, நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்களில் ஒரு சில பொருட்கள் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, அந்த ஃபுட் ஐட்டம்ஸில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நமக்கே தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி உணவுப் பொருட்கள் வச்சு ஒரு சில ரெசிபீஸ் அல்லது அந்த உணவுப் பொருளோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய பனானாவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். பனானாவில் ஃபைபர் இருக்குது, நியூட்ரியன்ஸ் இருக்குது, விட்டமின் B6 இருக்குது, விட்டமின் C இருக்குது. அது மட்டும் இல்லை, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். நான் பனானா வச்சு ஒரு ஸ்மூத்தி மாதிரி ரெடி பண்ணுவேன். 3 சின்ன சைஸ் வாழைப்பழம், அதுக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு வீட்டிலே வறுத்து உடச்சி வச்ச வேர்க்கடலை, கூடவே ஒரு 2 ஸ்பூன் தயிர், ரொம்ப நிறையலாம் இல்லை, ஒரு 2 ஸ்பூன். இது ரொம்ப ஒரு திக்கான ஒரு பேஸ்ட்டாக தான் வரும். கூடவே ஒரு அரை ஸ்பூன் நாட்டு சர்க்கரை. இது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் என்ஹான்ஸ் பண்ண தான், வேணான்னா தாராளமாக அவாய்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஒரு திக்கான பேஸ்ட்டாக தான் வரும். நீங்கள் உங்களுக்கு குடிக்கிற அளவுக்கு நல்லா ஸ்மூத்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது ஃப்ரூட்டோட ஜூஸ் கூட அதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் இன்னொரு தடவை பிளெண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு குடிக்கிற அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல உணவு வகைகளை நம்ம சாப்பிட்றோமா அப்படிங்கிறதா முக்கியம். எப்படி சாப்பிட்றோம் அப்படின்றது முக்கியம் இல்லை. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அப்படி சாப்பிடுங்க. இன்றைக்கி பெர்ஃபார்ம் டெய்லி செக்மெண்ட்டில் நம்ம ஷேர் பண்ணிக்க போகிற கண்டென்ட் ஹவு டு ஒர்க் மோர். எவ்ரிடே சூப்பர் பிஸியாக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும், நிறைய வேலைகள் செய்யணும் அப்படின்றது தான் நம்ம எல்லாரோட விருப்பமும். நோபடி வாண்ட்ஸ் டு பி லேசி, ரைட்? பட் பிஸியாக இருக்க முடியாததுக்கு 2 காரணம் இருக்கலாம். ஒன்று நம்முடைய ஹெல்த் சிக்னஸாக இருக்கலாம், அதாவது நம்ம ஹெல்த்து நமக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம். 2வது வேஸ்டிங் டைம், நம்ம தெரிஞ்சே நம்ம டைமை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டும் இருக்கலாம். நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். ரெஸ்ட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு கண்டிப்பாக அதன்படி நம்ம ரெஸ்ட்டில் இருக்கிறது தான் நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. அதை விட்டுறலாம். செகண்ட் ஒன், வேஸ்டிங் டைம். நான் தெரிஞ்சே என்னோடய டைமை நிறைய வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா நான் ஒரு சில டிப்ஸு சொல்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எந்தெந்த விஷயத்தில் டிஸ்ட்ராக்ட் ஆகுறோமோ அதெல்லாம் நம்ம லிமிட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிவி, சோஷியல் மீடியா,
சேட்டிங், இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம நிறைய டைம் போகிறதே தெரியாமல் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் தான் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ். கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்றது இல்லை, நம்ம வந்து லிமிட் பண்ணலாம். எந்த விஷயத்தில் நம்ம நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகுறோமோ அதெல்லாம் வந்து நம்ம லிமிட் பண்ண ட்ரை பண்ணலாம். செகண்ட் ஒன், நான் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் நிறைய டைமை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்கள் டைமை வந்து நீங்கள் மானிட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கண்ணை மூடிட்டு நீங்கள் செலவு பண்ணுறதுக்கும் கண்ணை திறந்துட்டு ஒவ்வொரு நோட்டாக கவுண்ட் பண்ணி கொடுத்து நீங்கள் செலவு பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் மாதிரி, அதாவது வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகும்ல, அந்த மாதிரி. நமக்கே தெரியும்ல இந்தந்த விஷயங்களை நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு, அந்த விஷயத்துக்கும் நம்ம செஞ்சு முடிக்க வேண்டிய டாஸ்க்குக்கும் உள்ள பெனிஃபிட்ஸு, அவுட்கம் வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம். இந்த டைமை வந்து நான் இப்படி வேஸ்ட் பண்ணுறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், அல்லது வந்து இந்த டாஸ்க்கை நான் செஞ்சு முடிக்கிறதுனால இதோட அவுட்கம் அல்லது என்னோடய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம கம்பேர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஒன், நான் எப்போவுமே சூப்பர் பிஸியாக தான் இருப்பேன் அப்படின்னு எனக்கு நானே ஒரு ஸ்ட்ரிக்டான ரூலை வச்சுக்கிட்டு மல்டி டாஸ்கிங் வந்து ட்ரை பண்ணி அட் ஏ டைமில் ஒரு 4-5 வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எதையுமே வந்து ஒரு பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ண முடியாமல் டிஸ்கரேஜோ அல்லது வந்து ஸ்ட்ரெஸ்ஸோ ஆகிடக்கூடாது. ஃபிஃப்த் ஒன், உங்களால் ஒரு டே கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே என்னென்ன வேலைகள் செஞ்சு முடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அந்த வேலைகளை மட்டுமே இன்க்ளூட் பண்ணி ஒரு டு டூ லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி சின்ன சின்ன டாஸ்க் வந்து நீங்கள் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் உங்களை நீங்களே செல்ஃப் அப்ரிஷியேஷன் பண்ணிக்கணும். அது ரொம்பவே முக்கியம். நம்மளை வந்து செல்ஃப் அப்ரிஷியேஷன் நம்ம தான் பண்ணிக்கணும். நம்மளை வந்து வெளியிலேருந்து ஒருத்தவங்க வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிறது தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. நம்ம ஹெல்த்து நல்லா இருந்தால் தான் நம்ம நினச்ச மாதிரி நினச்ச விஷயங்களை நினச்ச நேரத்தில் நம்மளால் செஞ்சு முடிக்க முடியும். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க, கரெக்டான டைமில் வந்து சாப்பிடுங்க. இது ஒரு குட்டி வீடியோ தான், சீக்கிரமே பெரிய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாமா? தேங்க்யூ.